கற்றுக்கிறோம். பெட்ரோல் இண்டிகேஷன் வேறு சரியாக காட்டல. போன டைம் வந்துட்டு சரியான சிக்கலாக இருக்குது. ஏன்னா இதுக்கே விடல, சர்வீஸே விடல. கல்வி நேரம் எங்கடா எங்கடா கொண்டு வரோம். எங்கோட வர்றதே 10 நின்று பார்த்துட்டு போகிறேன். சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கிறன்னு சொல்ல வர? அப்படின்னு யார் சொல்ற? நான் ஒண்ணு நினைச்சேன்னா அதை அடையாம விட எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க மாதிரி இறங்காதங்க, டக்குன்னு இறங்கிடு. இறங்கி போறதுக்குள்ள எனக்கு முடிஞ்சு போயிடும் போல இருக்கு. சர்வீஸ்ண்ணா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஆமா என்ன சொல்லுங்க, ஃபோன் கொடுறேன். फर्स्ट सर्विस बजाज फ्रीडम राइट பண்ணி கூட வண்டியில் ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் ஏதோ வராங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் ஏதோ சொல்கிறாங்க வண்டியில்? இல்லைண்ணா, இது சொல்கிறது இல்லையா? நம்மளுக்கு தான் நிறைய ப்ராப்ளம் வருது போல இருக்கு. ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா? ஏன் அப்படியா? 750 நான் ஒவ்வொரு டைமும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். கொடுக்கும்போது இப்போ வேண்டாம், அப்போ இல்லை, அப்போ வேண்டாம், இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியே நான் கொடுக்காமலே விட்டுட்டேன். நான் இப்போ கூட இன்னைக்கும் கொடுத்துருக்க முடியாது. இன்னைக்கு சொல்லி விட்டுட்டேன். நான் இன்னைக்கு லீவு போட்டுட்டு மறுபடியும் அங்கே வந்திருக்கிறேன். வண்டி சேர்ந்து டெலிவரி வேணும். காலை 8:00 இன்னைக்கு ஈவினிங் கிடைக்காது. அப்போ இல்லை சொல்கிறேன், நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேங்க. சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு சொல்லியிருந்தா நீங்களே போய்க்கோங்க, நீங்களே போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம் எனக்கு சொல்லியிருந்தா நான் பிரச்சனையே இல்லை, பேசாம நானே இங்கே வந்திருப்பேன். அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டு வந்து கொடுங்க, நாங்களே கொண்டு போய் கொடுத்துருவோம் சொல்லி எனக்கு இழுத்தடிச்சிட்டேன். ஜெயகிருஷ்ணாவில் செல்வபுரம் எனக்கு சரியான தொந்தரவாக இருக்குது. எனக்கு இது என்னென்ன பிரச்சனைகள் சொல்லிட்டுங்க. இது 2 இண்டிகேஷனும் ஆன் ஆகுது. பெட்ரோல் ஆன் ஆகுது, அதாவது இதுவும் ஆன் ஆகுது. அதாவது வண்டி நான் ஆன் பண்ணி இருக்கும்போது அவருக்கு ஃபோட்டோவில் அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன். நான் காமிச்சிடுறேன். வண்டி ரேசிங் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சது அது ஆஃபே ஆகுது. அது வரைக்கும் ஆன்லேயே தான் இருக்குது. ரெண்டுமே ஒரே மூட்டை ஆன் ஆகுது. அது போக இதெல்லாம் வண்டியிலே இருந்தது. அது போக சில கம்ப்ளைண்ட் சொல்லி இந்த கிக்கர் வந்து கிக் ஆக மாட்டேங்குது. ஒரு 6 கிக்கு மேலே தான் ஆகுது.
அது சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட சொன்னதுக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு சென்சார் சிப் ஒன்று மாற்றி கொடுத்தாரு. அப்புறம் 2வது 3வது கிக்கு டக்குன்னு எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் போக 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 பழைய மாதிரி மறுபடியும் மாறிடுச்சு. ஒரு 10 கிக்கில் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. திருப்பி எனக்கு ரிட்டன் அடிக்குது. வேற நிறைய சொல்லியிருந்தேன். முன்னாடி வந்துட்டு பாருங்க, இந்த இடம் வந்து சவுண்ட் கேட்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு பாட்டில் வந்து டப்பு டப்புன்னு சவுண்ட் மெதுவாக வந்து நானும் மெதுவாக விடுறேன். மெதுவாக விட்டாலே டப்பு டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குது. கண்டிப்பாக வருமா? சரிங்க, கண்டிப்பாக வரேன். சரி ஓகே. வேற வண்டி த்ராட்லிங் அது எவ்வளோ வண்டி சர்வீஸ் பண்ணுறது பாருங்க. சூப்பராக ப்ளூ கலர் பிளாட்டினால. வேற என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்றதுக்கு மறந்துட்டேன். அது சீட்ல இருந்து கண்டிப்பா சவுண்ட் வரும். வேற மறந்துட்டேன் நான். கிக்கரு ரைசிங்கு, போன் எடுக்க மாட்டாங்க. வேற ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துட்டு எனக்கு சரியா ஆக மாட்டேங்குது. அதையும் செக் பண்ணிடுங்க. அப்புறம் வேற பின்னர் மீண்டும் அழைக்கலாம். आपने जिस व्यक्ति को कॉल किया है वो अन्य कॉल पर व्यस्त है. कृपया प्रतीक्षा करें या कुछ समय पश्चात प्रयास எடுக்க மாட்டேங்கிறேன். இப்போ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கார்டு போட முடியுமா? அந்த எக்ஸ்பிரஸ்ல இருக்கும் அந்த கார்டு போட முடியாது. வெளியே கொடுக்கணும். அங்கே போட முடியும். இந்த இது இருக்கிறதுனால போட முடியாதுன்னு போடலாமா? எப்படி வரும் உங்களுக்கு? இல்ல அது எப்படி வரும்னு கேட்குறேன். அந்த கம்பி இங்கே வந்து லாக் ஆகும். பண்ணித்தராங்க. இது பிரச்சனை இல்லைண்ணா. இந்த வைஃபை இது கிடைக்குங்களா? இன்ஷீல்டு அது எல்லாமே கிடைக்குங்களா? எங்கேயும் நான் தேடி வேற கிடைக்காம. இல்லை வேற ஏதாவது ஷாப் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். ஹலோ கொடுத்துட்டேங்க. எனக்கு என்னென்ன வேற கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட? ஆமாம், ஸ்டிக்கர் ஒன்று, அப்புறம் ரைசிங் ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. அது போக வந்துட்டு அந்த 2 இண்டிக்கு 2 மீட்ரு மொத்தம் 3 ஆச்சு. வேற அப்புறம் வேற நாளைக்குன்னா காலையில் கொடுத்துருவீங்களா? என்னங்க? அது சொல்லியாச்சு. வேற வேற அவ்வளோதானே? சரி ஓகே. கொஞ்சம் அவர்கிட்ட பேசுங்களா? நாளைக்கு தான் ஆகுங்கிறாரு. ஆமாம் எனக்கு கம்மி பண்ணி கொடுக்காதீங்க சொன்னாங்க. நான் விட்டேங்க. இந்த ஃப்ரீடம் வண்டிக்கு எனக்கு ஒரு சண்டை வந்துருச்சு. சரி இருங்க, நான் பேசிட்டு நான் கூப்பிட்றேன். நீங்கள் இன்னொரு டைம் பேசிடுங்க. கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஈவினிங்குள்ளே இதை முடிச்சு கொடுங்க. நாளைக்கு இன்னைக்கு நான் லீவே போட்டுக்கிறேங்க. சர்வீஸ் மேனேஜர்கிட்டையும் நான் பேசிட்டு தான் இருந்தேன். அப்புறம் இவர்கிட்டையும் ஷோரூம் மேனேஜர்கிட்டையும் பேசிட்டு தான் இருந்தேன். அவர் பரவாயில்ல சரி ஏதாவது கொண்டு வந்து கொடுங்க, எப்படியோ ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னனால பண்ணி கொடுத்துருவோம். இன்றைக்கி இப்போ கம்ப்ளைண்ட்லாம் இருக்கா செக் பண்ணி தான் பார்க்கணும். டைம் செக் பண்ணி பார்க்குறேன். அதெல்லாம் ஒரு இடியும் மீட்ரு கம்ப்ளைண்ட்டாக என்ன கம்ப்ளைண்ட் செக் பண்ணி தான் பார்க்கணும். ஏதாவது பார்த்து கொஞ்சம் ஏதோ பண்ணி கொடுங்க. இல்லை அப்படி நாளைக்கு இல்லை அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. வண்டி கிலோமீட்டர் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால சரி இன்றைக்கி ஏதாவது பண்ணிடலாம் சொல்லிட்டு வந்தோம். என்னங்க இப்படி சொல்கிறாங்கன்னா டைம் வேறு ஆகிட்டு இப்போல்லாம் பண்ணுறது எப்படி நாளைக்கு ஆகிடும் அப்படிங்கிறாங்க.
பக்காவாக இருக்குது. செல்ஃபெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. கிக் மட்டும்தான் கொஞ்சம் இதாகுது. என்னடா இப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கே கிடச்சிருன்னு பார்த்தா நான் இவரை பேச சொன்னேன், இவர் என்னமோ இந்த நடுங்கிறாரு. என்னங்க நமக்கு வந்து சோதனை இப்படி பண்ணது டென்ஷன் ஆகுதுங்க. ஜெய் கிருஷ்ணா பஜாஜ். இது ஜெய் கிருஷ்ணா தானா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுங்க. பஜாஜ் இதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணால் சூப்பராக இருக்கும். டீ பார்த்தீங்கன்னா இங்கே போடுற மாதிரி இருக்குன்னு இந்த இடம் தெரியும். ஆனால் பைக்கோட லுக்கே சூப்பராக இருக்குது. தனியாக தெரியாது. இப்படி வா வண்டி பக்கத்தில் எது போய் நிற்கணுமா? சூப்பராக இருக்குது. எப்போ கேட்டு எப்போ வந்து ஐயோ அவ்வளோதான் கூப்பிட்றாங்க. அப்படியே போய் பார்ப்போம். நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா தெரியுமா. சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த டைம் வேணால் அது பண்ணி கொடுத்துருங்க. அடுத்த சர்வீஸ் வேணால் அதை பண்ணி கொடுத்துருங்க. இந்த டைம் சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுங்க. ஏன்னா வண்டி எனக்கு கொஞ்சம் ரொம்ப முக்கியங்க. ஓ இப்போ உங்களுக்கு நாளைக்கு அப்படின்னு எத்தனை மணிக்கு தருவீங்க? என்னங்க ஃபஸ்ட்டாக இருக்க நம்பர்? சரி. 1100 1200 வரும். 1200 ஆயிலுக்கு செயினுக்கு வரும். கன்சூமர் சொல்லுவாங்க பாலிஷ் போடுவாங்க. 700 800 முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. ஆயில் 1000 வரும். 1000 தான் வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் சர்வீஸ் எல்லாம் அப்படின்னா என்னென்ன போட்டிருக்கிறீங்க? என்னதான் போட்டால் அந்த கம்பெனி மட்டும் பார்த்தாங்க. ஆயில் மாற்றணும். ரைஸ் ஆகுது. எந்த சைஸு வாட்டர் வாஷு ஃபியூலும் அந்த சிஎன்ஜி ஆட்டோமேட்டிக்காக காட்டுவீங்க. வாட்டர் வாஷ் போட்டிருக்கீங்களா? வாட்டர் வாஷெல்லாம் ஃப்ரீ தான் இருக்கும். வாட்டர் ஃப்ரீ தான். அமௌண்ட் இங்கே போடல வரும். ஓகே. பாலிஷ் மட்டும் 60 போட்டுருக்கேன். ஆயிலுக்கு 1000 ரூபா. செயின் லூட் பண்ணுவாங்க 170 ரூபா. இது மட்டும் தான் போட்டு கம்ப்ளைண்ட் இருக்க அமௌண்ட்டே போடல. இதுக்கு இன்ஜின் ஆயிலுக்கு வந்துட்டு 700 600 சம்திங் தான் வரும். ஆயில் ஃபில்டர் வரும். 3 மாற்றுவாங்க. 3 சேர்த்து 1000 ரூபா டோட்டல் 1200 வரும். இதெல்லாம் ஏதாவது டிஸ்கவுண்ட் ஆகுங்களா? டிஸ்கவுண்ட் ஃப்ரீ சைஸ் டிஸ்கவுண்ட் ஆகும். சரி ஓகே. இப்போ வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து நெக்ஸ்ட் இது ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறீங்க. ஃப்ரீயாக இருக்கும் கொண்டாங்க. அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாதுங்களா? 1 டே ஆகும். அதுக்கு 1 டே ஆகும். அதுக்கு அப்போ நெக்ஸ்ட் சர்வீஸ்னால் எத்தனை கிலோமீட்டருங்க? 4000. அப்போ அடுத்த இதில் பார்த்துக்கலாமா இல்லை ரொம்ப இருக்கும்? நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க. சண்டே இருக்குங்களா? சண்டே இருக்காது. அப்போ ஃப்ரைடே ஈவினிங் கொடுத்தா சாட்டர்டே கொடுத்துருவீங்களா? சரி ஓகேங்க. அப்படி என்ன பண்ணுங்க. இது எத்தனை மணிக்கு கூப்பிடுவீங்க? இந்த மொபைல் நம்பர் தாங்க 9193. இது தாங்க. ஏதோ முடிஞ்சால் எனக்கு அதுக்கு அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் பார்த்து ஏதோ பாருங்க. இல்லை கம்ப்ளைண்ட்டாக என்னென்னு மட்டும் பார்த்துட்டு வேணா. அதிகமாக இருந்ததுன்னா விட்டுருங்க. இல்லை முடிஞ்சும் டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னா இது பண்ணுங்க. எனக்கு அப்பப்போ தான் ஆகுது. அப்பப்போனா இதோட எனக்கு 2 டைம் தான் இருக்குது. இந்த டைமில் எனக்கு ஆனதில் கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்டேட் பண்ணி பார்க்குறேன். சரிங்க. அதை கொஞ்சம் பாருங்கள். அது போக அந்த கிக்கர் போட்டிருக்கேன். சரி பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. சரி அப்போ முடிச்சிட்டேங்க. நம்பர் வேறு கொடுத்துருக்குறாங்க. சரி வண்டியை விட்டுறலாம்.
ஐயா கொடுத்துட்டேங்க, கிளம்பட்டுமா? கிளம்பு. சாவி இருக்கு. போகலாம். கொஞ்சம் புடி, ஒரு நிமிஷம். நான் அவர்கிட்ட பேர் கேட்க மறந்துட்டேன், அமௌண்ட் கேட்கணும்ல. புல்லட்லாம் பல பழம் நிறுத்தி புரியுது. ஐயோ, கலட்டுறக்குள்ள சரியான சிக்கலாக இருக்குது. புரியுதா? அப்பா, எத்தனை நேரமாக நம்ம போட்டுகிட்டே இருக்கிறத. செம்ம சிக்கலுங்க, போட்டுகிட்டே இருக்கிறோம். ஷோரூமில் இத்தனை நேரம் என்னென்ன பேசுனேன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ரெக்கார்ட் ஆகுதா? டெத் வேறு ஆக போகுது, சார்ஜ் முடிஞ்சது. சரி, அப்படியே நம்ம சர்வீஸ் எடுக்கும்போது என்ன எதுன்னு சொல்லி எல்லாம் பார்ப்போம். மித்தபடி வந்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தான் இப்போ தான் விட்டுருக்குறேன். அதுக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட பில் எகிரிடுச்சு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கணும். அப்படியே வண்டி எடுக்கும்போது என்னன்னு சொல்லி வந்து பார்க்கலாம்.